வணக்கம். நான் டாக்டர் அன்பரசன், A4 ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஃபெர்டிலிட்டி சென்டர்லேருந்து செக்ஷுவல் மெடிசன் கன்சல்டன்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பிரச்சனைகள் என்னென்னா, அன்றாடம் நீங்கள் உடலுறவில், தாம்பத்திய உறவில் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை பற்றி. ஃபஸ்ட்டு ஆண்கள், அதாவது மேல் பார்ட்னர்ஸ் என்னென்ன ப்ராப்ளத்தை செக்ஷுவலாக உடலுறவில் ஈடுபடும்போது அவங்களுக்கு பிரச்சனைகளாக அமையுதுங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன் சுருக்கமாக. ஃபஸ்ட்டு அரௌசல் டிஸார்டர், அதாவது எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். ரொம்ப காமனான பிரச்சனை இது. எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ், ஆண்மை குறைவு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது பழைய டெர்மினாலஜி, இதை பற்றி பயப்பட வேண்டாம். இதுக்கு எரெக்டல் டிஸார்டர், அதாவது விரைப்புத்தன்மை குறைபாடு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது செக்ஷுவல் டிசையர் டிஸார்டர், ஹைப்போ ஆக்டிவ் செக்ஷுவல் டிசையர் டிஸார்டர். அதாவது நிறைய கப்புள்ஸ் என்கிட்ட வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு ஆசையே இல்லை, ஒரு ஆசையை தூண்டுறது அந்த எண்ணமே இல்லை, டிக்ரீஸ் லிபிடோன்னு சொல்லுவோம். இது ஒரு கண்டிஷன். அடுத்தது உச்சக்கட்ட நிலையை அடைதல், ஆர்கசமிக் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அதில் உச்சக்கட்ட நிலையை அடைகிறதுல பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன், இது ரொம்ப காமனான ப்ராப்ளம். விந்து முந்துதல், எனக்கு உடலுறவு ஸ்டார்ட் பண்ணேன் சார், என்னால் முடியாத நிலை, உடனே விந்து வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்தது ஆர்கசம், உச்சக்கட்டைய நிலையே எங்களுக்கு அடையலை, இன்ஹிபிட்டட் மேல் ஆர்கசம்னு சொல்கிறது. இது ஒரு சில பேர்த்துக்கு இந்த கண்டிஷனும் இருக்கும். அடுத்தது ஃபங்க்ஷனலாக அவங்களுக்கு உள்ளற ப்ராப்ளம் என்னென்ன, அதில் வர டிஸார்டர்ஸ் என்னென்னா, பீனிஸை பற்றி, அதாவது ஆண் உறுப்பை பற்றி நிறைய சந்தேகங்கள். சின்னதாக இருக்குது, ரொம்ப நீளம் கம்மியாக இருக்குது, மைக்ரோ பீனிஸ்ன்னு சொல்லுவோம். லெஸ் தென் 2.5 இன்ச்சஸ் இருந்துன்னா அது மைக்ரோ பீனிஸ், எரெக்ஷன் ஆனதுக்கப்புறம். அடுத்தது தாட் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. அதாவது செமன் வெளியில் யூரினில் போயிடுமோ இல்லை லாஸ் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பய உணர்வு. அது சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை அன்னெசரியாக உண்டாகும். அடுத்தது மாஸ்டர்பேஷன் கில்ட் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, சுய இன்பம் அனுபவிக்கிறதுனால வர குற்ற உணர்ச்சினால் ஏற்படும் மன அழுத்தம். இது ஒரு வகையான கண்டிஷன். அடுத்தது பாராஃபிலியாஸ், அதாவது டீவியேஷன் ஃப்ரம் தி நார்மல் செக்ஸ். அப்படின்னா என்ன சார்னா, ஹோமோசெக்சுவாலிட்டி, ஓரின சேர்க்கை, டிரான்ஸ்வெஸ்டிசம், அப்படின்னா அடுத்த ஆப்போசிட் செக்ஸுடைய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறது. அடுத்தது பீடோஃபிலியா, அதில் செக்ஷுவல் நாட்டம் அதிகமாக காணப்படுற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அடுத்தது ஜெண்டர் ஐடென்டிட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, டிரான்ஸ்செக்சுவலிசம், டிரான்ஸ்ஜெண்டர், ஆனா பெண்ணான்னு ஒரு குழப்பம். அடுத்தது ஸ்பெசிஃபிக் செக்ஷுவல் பிஹேவியர்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது நிறைய பேஷண்ட் என்கிட்ட வரவங்க சொல்கிறது, நிறைய ஃபோனோகிராஃபி வீடியோ பார்க்குறேன், ப்ளூ ஃபில்ம் பார்க்குறேன், அடிக்ஷன் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் ஆஃப் பீப்புள். அடுத்ததாக உடலுறவில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னென்னு பார்ப்போம். வெஜினிஸ்மஸ்ங்கிறது ஃபியர் ஆஃப் பெயின், அதாவது உண்மையாக வலி இருக்காது, ஆனால் வலி வருமோங்கிற பயத்தினால உடலுறவு வைத்து கொள்ள முடியாத ஒரு நிலை. ரெண்டாவது டிஸ்பெரோனியா, உண்மையாகவே வலி இருக்கும், அதனால் உடலுறவு கொள்ள முடியாத ஒரு நிலை. அரௌசல் டிஸார்டர்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுக்கு பேர் ஃப்ரிஜிடிட்டின்னு பேர். அப்படின்னா என்னன்னா, சுத்தமாக ஆசையே இல்லைன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் லேக் ஆஃப் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு பேர் லிபிடோ, டிக்ரீஸ் லிபிடோன்னு சொல்கிறது. ஆசையே இல்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, எனக்கு சில பெண்கள் சொல்லுவாங்க. இது ஒரு கண்டிஷன். அடுத்தது உச்சக்கட்ட நிலையை அடையிறதுல பெண்களுக்கும் பிரச்சனை வரும். அதுக்கு பேர் இன்ஹிபிட்டட் ஃபீமேல் ஆர்காசம்னு பேர். அடுத்தது அதே டிசையர் டிஸார்டர்னு ஒன்று இருக்குது. அதுதான் ஹைப்போ ஆக்டிவ் செக்ஷுவல் டிசையர் டிஸார்டர். அது என்னென்னா, டோட்டலாக நாட்டமே இல்லாத இருக்கிறது. உடலுறவு மீது எனக்கு நாட்டமே இல்லை. நிறைய ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் என்னுடைய ஒய்ஃப் அதில் இன்ட்ரெஸ்டே காமிக்கிறதில்ல, வேறு இதில் தான் கவனம்லாம் இருக்குது, அதை பற்றி ஒரு ஈடுபாடே காமிக்கிறதில்ல, என்னால் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்கிட்ட சொல்லுவாங்க. இதுதான் காமனாக ஆண்கள் பெண்களுக்கு இருபாலருக்கும் செக்ஷுவலாக உடலுறவு ரீதியாக தாம்பத்திய உறவில் ஏற்படுற காமன் பிரச்சனைகள். இதை இல்லாத ஒரு கப்புளாக ஆண் பெண் 2 பேர்த்துக்கும் சேர்ந்து என்ன சார் ப்ராப்ளம் வரும்னா, அன்கன்சுமேட்டட் மேரேஜ், ஸ்பெர்ம் அப்நார்மாலிட்டி. அப்படின்னா என்ன சார், அன்கன்சுமேட்டட் மேரேஜ்னா, ஒரு மேரீட் லைஃப்பில் முக்கியமாக இஃப் தெர் இஸ் நோ பீனோவஜைனல் பெனட்ரேஷன் இன் தி மேரீட் லைஃப். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபட முடியாத ஒரு நிலை, அந்த கண்டிஷனுக்கு பேர் அன்கன்சுமேட்டட் மேரேஜ். அது மாதிரி இருந்தால் ஃபெர்டிலிட்டி இஷ்யூ கட்டாயம் வரும். அடுத்தது 2 காமனாக ஆண்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும், ஸ்பெர்ம் அப்நார்மாலிட்டிஸ், விந்தணுக்கள் கம்மியாக இருக்கிறது, நீந்திரத்தன்மையில் குறைபாடு இருக்கிறது, உருவமைப்பில் குறைபாடு இருக்கிறது, இது மாதிரி அப்நார்மாலிட்டிஸ் இருக்கிறவங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்திருக்கிறேன்னா, ஆண்கள் பெண்கள் ஒரு கப்புளாக என்னென்ன செக்ஷுவல் ப்ராப்ளத்தை நீங்கள் உடலுறவு கொள்ளும் பொழுது எதிர்கொள்ளுங்கிறத பற்றி இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.